Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல 4 ஒயர்ல உள் ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த பாஸ்கெட் வந்துட்டு எப்படி போடுறதுன்னு நம்ம போன வீடியோல பார்த்தோம். நம்மளோட பேரை வந்துட்டு எப்படி பாஸ்கெட்ல வீவ் பண்றது அப்படினு சொல்லிட்டு நான் இதுக்கு மெஷர்மென்ட் மட்டும் சொல்லி இருக்க மாட்டேன் फ्रेंड्स. ஏன்னா நான் நாகாஸ் கிரியேட்டிவ் அப்படிங்கற என்னோட சேனல் நேம்க்கு ஏத்த மாதிரி இந்த பாஸ்கெட்டோட அளவை நான் போட்டுருப்பேன். நீங்க வந்துட்டு இதே பாஸ்கெட்டை நீங்க போட போறது இல்ல, இந்த நேம் வச்சு போறது இல்ல இல்லையா? அதனால தான் நான் வந்துட்டு இந்த பாஸ்கெட்டுக்கான அளவு சொல்லல. ஆனா வந்துட்டு எப்படி உங்க பேருக்கு ஏத்த மாதிரி இந்த பாஸ்கெட்டை நீங்க போடணும் அப்படினு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டீடைலா சொல்லி இருப்பேன். இந்த பாஸ்கெட் போட்டதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இதை போட்டுடலாம். இந்த மாதிரி நாகாஸ் கிரியேட்டிவ்க்கு பதில் உங்களோட நேம், உங்களோட ஹஸ்பண்ட் நேம் அந்த மாதிரி கூட இதில் நம்ம எழுதிக்கலாம். இல்லை உங்களோட குழந்தைங்க நேம் கூட இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அடுத்த முறை இன்னொரு டிசைனில் நம்ம நேம் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒயர் பாஸ்கெட்லாம் போட்டு சேல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எடுத்து நீங்களே வந்துட்டு நேம் போட்டு கொடுக்கலாம். இது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நேம் போட்டு நீங்கள் சேல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா யாரோட பேரை நீங்கள் எழுத போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நேம் போடுறதுக்கு ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் பாஸ்கெட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பேர் வச்ச பாஸ்கெட் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சேல் பண்ண முடியாது இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு காசை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாஸ்கெட் போட்டு கொடுங்க. இப்போ நம்ம 4 ஒயரில் உள் ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ஹேண்டில் போடுறதுக்கு ப்ளூவில் 4 ஒயர் வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம ஹேண்டில் போட போகிறோம். இந்த க்ரீனில் இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு உள் ஒயராக வைக்க போகிறோம். நீங்கள் என்ன கலர் ஒன்றா வைக்கலாம், இது உள்ளுக்குள்ளே தான் போகும், வெளியே தெரியாது. இதை நான் 3 அடியில் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் இதில் தான் நம்ம ஹேண்டில் போட போகிறோம், உருட்டு ஹேண்டில். இது வந்துட்டு 5 அடி எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த உள் ஒயரை உங்களுக்கு இது போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னா இதில் நூல் கூட ஏதாவது வச்சு சுற்றிக்கோங்க, டேப்பு அந்த மாதிரி ஏதாவது வச்சு சுற்றிக்கோங்க. இந்த ஹேண்டில் வந்துட்டு 4 ரோல் 5 ரோல் பாஸ்கெட் நீங்கள் போடுறது இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்டில் வந்துட்டு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எத்தனை ஒயர் வச்சுருக்கோம்? 4, 5, 6, 7 ஒயர் வச்சு இந்த ஹேண்டில் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ தான், இது நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. இது சென்டரில் இப்படி தான் இருக்கணும். இந்த 2 பக்கம் 4 ஒயர் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் உருட்டு கைப்பிடி 2 ஒயர், 3 ஒயர், 4 ஒயர், 5 ஒயர் வரைக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஹேண்டிலில் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகேவா? இப்படி மேலே மேலே வைக்கிறோம். அடுத்து லெஃப்ட்டு எடுத்து இப்படி வைக்கணும். அடுத்து ரைட்டு. ரைட் என்ன பண்ணணும்? இப்படி வைக்கும்போது இந்த ஒயருக்கு பாருங்கள், இதுக்கு மேலே இந்த ஒயர் இருக்கா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒயருக்கு கீழே இப்படி வச்சு இந்த ஒயருக்கு மேலே, புரியுதா? மேலே கீழே மேலே அந்த மாதிரி வரணும். இப்போது லெஃப்ட் ஒயர் பாருங்கள். இப்போ நம்ம இப்படி வைக்கும்போது இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒயர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒயருக்கு கீழே இப்படி வச்சு இந்த ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். அடுத்து நம்ம ரைட்டு ஒயர் இப்படி மேலே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஒயர் மேலே தான் இருக்குது. இப்படி வச்சோன்னா இந்த ஒயருக்கு கீழே 2 ஒயர் இருக்கும். ஹேண்டில் வந்துட்டு சரியாக வராது, அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு கரெக்டாக வராது, தப்பாயிரும். இந்த ஒயருக்கு மேலே, இந்த ஒயருக்கு கீழே, இந்த ஒயருக்கு மேலே இப்படி வச்சாச்சா? மேலே கீழே மேலே அந்த மாதிரி வரணும். அப்புறம் இந்த ஒயர் லெஃப்ட்டு, இந்த ஒயருக்கு மேலே, ஏன்னா இந்த ஒயருக்கு கீழே ஆல்ரெடி இங்கே ஒயர் இருக்குது, இப்படி வைக்க முடியாது, 2 ஒயர் கீழே வரும். சரியா? இந்த ஒயருக்கு மேலே, இந்த ஒயருக்கு கீழே, இந்த ஒயருக்கு மேலே. இப்போ இன்னும் ஒரு ஒயரை தான் நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஒயர் எப்படி பண்ணணும், இந்த ஒயருக்கு கீழே வரணும், இந்த ஒயருக்கு மேலே ஆல்ரெடி இங்கே ஒயர் இருக்குது. சரியா? இதுக்கு கீழே, இந்த ஒயருக்கு மேலே, இந்த ஒயருக்கு கீழே, இந்த ஒயருக்கு மேலே. பாருங்க, மேலே கீழே மேலே கீழே, புரியுதா? இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த ஒயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒயருக்கு மேலே இருக்கும், இந்த ஒயருக்கு கீழே இருக்கும், மேலே கீழே, இந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போ 4 ஒயரையும் நம்ம
செட் பண்ணியாச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது உள் ஒயர் டைட்டாக எங்கேயாவது வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் செலோ டேப்பு இல்லை கயிறு இந்த மாதிரி கூட கட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுனாக்கா என்ன கலர் வேணாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே இந்த ஒயரை வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். ஹேண்டில் போடும்போது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும், நான் 3 ஒயர் ஹேண்டிலையும் 4 ஒயர் ஹேண்டிலையும் 5 ஒயர் ஹேண்டிலையும் இது தான் சொல்லியிருப்பேன். இந்த 2வது ஒயர் இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த ஹேண்டில் நீங்கள் போட்டுடலாம். எந்த கையில் இருக்கிற 2வது ஒயர் மேலே இருக்குதுன்னு பாருங்கள். 2வது ஒயர்னால் இங்கேருந்து 2வது ஒயர், இங்கேருந்து 2வது ஒயர், சரியா? இங்கேருந்து 2வது ஒயர் கிடையாது. இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த 2வது ஒயர் 1 2 இந்த ஒயருக்கு மேலே இருக்குது. அதே இங்கே பாருங்கள், இந்த ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயர் 1 இது 2 3 4, ஓகேவா? இந்த 2வது ஒயர் இந்த ஒயருக்கு கீழே இருக்குது. இந்த 2 ஒயருக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். இது மேலே இருக்குது இந்த ஒயருக்கு கீழே இருக்குது, சரியா? இப்போ இந்த மேலே இருக்கிற ஒயரை பார்த்துக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது. என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் ஒயரை இப்படி பின்னாடி இப்படி கொண்டு போய் இந்த கடைசி ஒயரை விட்டுட்டு இந்த 2வது ஒயருக்கு மேலே இப்படி வச்சு இதுக்கு கீழே இதுக்கு மேலே மறுபடியும் இது ரைட் ஹேண்டுக்கு போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் இருக்க இந்த 2வது ஒயர் மேலே வந்திருக்கும், ஓகேவா? இந்த ஒயருக்கு கீழே இருக்குது. இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ஒயருக்கு மேலே இருக்குது, ஓகே? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரைட் ஹேண்டு ஒயர் 2வது ஒயர் மேலே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்டு ஒயரை இப்படி பின் பக்கமாக இப்படி கொண்டு போய் ரைட் ஹேண்ட் வந்துருச்சு. இந்த ஒயருக்கு கீழே இந்த ஒயருக்கு மேலே, இந்த ஒயருக்கு கீழே இந்த ஒயருக்கு மேலே, ஓகேவா? 2 ஒயரை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போய் சுற்றணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஒயரை இப்படி பின்னாடி கொண்டு போனோன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் ஒயர் ஒரே முறை வந்துட்டு ரைட் ஹேண்ட் ஒயரை இந்த பக்கம் நம்ம கொண்டு போகணுன்னா தப்பாயிரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்டு இந்த ஒயர் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டு ஒயர் 2வது ஒயர் இது 1 2 2வது ஒயர் இங்கே மேலே இருக்குது, ஓகேவா? இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ ரைட் ஹேண்ட் ஒயர் இப்படி பின்னாடி கொண்டு போய் ஒரு ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு இந்த ஒயருக்கு மேலே இதுக்கு கீழே இதுக்கு மேலே. இப்போ இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த ஒயர் மேலே கீழே வருதா, இந்த மாதிரி தான் வரணும். இப்போது ரைட் ஹேண்டில் இருக்கிற 2வது ஒயர் மேலே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒரு ஒயரை கடைசி இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி பின்னாடி கொண்டு போய் இந்த கடைசி ஒயரை விட்டுட்டு இதுக்கு மேலே இந்த ஒயருக்கு கீழே இந்த ஒயருக்கு மேலே. சரியா? இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயர் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். இந்த 4 ஒயரை மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி சுற்றணும். உள் ஒயர் வச்சு 3 ஒயரில் கூட இந்த ஹேண்டில் போடலாம். இதில் வந்துட்டு ப்ளூவில் நான் 4 ஒயர் எடுத்திருக்கேன்ல, நீங்கள் 3 ஒயர்லேயும் உள் ஒயர் வச்சு, அதாவது இந்த ஒயர் வச்சு நீங்கள் ஹேண்டில் போடலாம். 5 ஒயர்லேயும் போடலாம். நான் வந்துட்டு 4 ஒயரில் போட்டிருக்கேன் இந்த பேஸ்கெட்டுக்கு. இந்த 2வது ஒயரை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாயிரும். இதுக்கு முன்னாடி போட்டால் 3 வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு உள் ஒயர் இல்லாமல் உருட்டு கைப்பிடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள் ஒயர் வச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் பண்ணணும். எந்த கையில் இருக்கிற 2வது ஒயர் இப்படி மேலே இருக்கோ அந்த ஒயரை இப்படி கீழே கொண்டு வரணும். அந்த ஒயருக்கு மேலே தான் இந்த ஒயரை நம்ம வைக்கணும். இப்போது லெஃப்ட்டு இதுக்கு மேலே கீழே மேலே அப்படியே ரைட்டுக்கு வந்துடணும். இப்போ இதில் இருக்கிற 2வது ஒயர் மேலே இருக்கும். இது இப்படி பின்பக்கம் கொண்டு போயிட்டு இந்த கடைசி ஒயரை விட்டுட்டு இதுக்கு மேலே இதுக்கு கீழே இந்த ஒயருக்கு மேலே.
இப்போது இந்த ரெண்டாவது ஒயர் மேலே இருக்குது. இப்படி பின் பக்கமாக இப்படி கொண்டு வந்து இந்த கடைசி ஒயரை விட்டுடணும். இந்த கடைசி ஒயர் எதுக்கு விடுறோன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் வந்துட்டு இதை வச்சு தான் சுற்றுவோம். சரியா? இந்த கடைசி ஒயரை விட்டுட்டு பின்பக்கம் இந்த கொண்டு வந்ததா இதுக்கு மேலே கீழே மேலே இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே போடணும். பாருங்கள், இந்த ரெண்டாவது ஒயர் மேலே இருக்குது. ஸோ இந்த ஒயரை இப்படி பின்னாடி கொண்டு போகணுன்னு சொல்கிறேன். சப்போஸ் இந்த ஒயர் கீழே இருக்குது, நீங்கள் இந்த கடைசி ஒயரை இப்படி பின்னாடி கொண்டு போனால் என்ன ஆகும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி பின்னாடி கொண்டு போய் இதுக்கு மேலே இது வச்சாலும் நல்லா இருக்காது பாருங்கள். இல்லை இதுக்கு கீழே வச்சாலும் சரியாக வராது. இதுக்கு கீழே இதுக்கு மேலே பாருங்க பிரிஞ்சு வந்துடுது. இந்த ரெண்டு ஒயர் வெளியே வந்துடுது. சரியா? இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் வந்துட்டு சீக்கிரம் போட்டுடலாம். இப்போ நம்ம மாற்றி போட்டதுனால ஒரு ரோ வந்துட்டு ஒரு முறை பின்னாடி இப்படி கொண்டு போனோம் இல்லையா, அது வந்துட்டு பிரிஞ்சிருச்சு. ரைட் ஹேண்டில் தானே ரெண்டாவது ஒயர் மேலே இருந்துச்சு, இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வந்துருச்சு. சரியா? இந்த சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பிகினர்ஸ் இந்த ஹேண்டில் போட்டுடலாம். இந்த உருட்டு கைப்பிடி வந்துட்டு புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வந்துட்டு 4 ஒயர் உருட்டு கைப்பிடியில் உள் ஒயர் வச்சு எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். எப்படி வச்சு இங்கே வச்சு செட் பண்ணி உள்ளுக்குள்ளே ஒயரை சொருகி விடுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஹேண்டில் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். தேவையான அளவு ஹேண்டில் போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், இது வேறு கலரில் இருக்கிறதுனால கட் பண்ணி விட்டுடலாம். ஒரே கலரில் போட்டிங்கனாக்கா இதையும் நீங்கள் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கலாம். இது வேறு கலர் வந்துட்டு தெரியும், அதனால் இதை நான் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணிவிட்டு ஒரு முடி போட்டுக்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், போதும். போட்டுட்டு இந்த இடத்துல நாலாவுக்கு இந்த ஒயர் சொருகி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ரெண்டாக பிரித்து இதுக்குள்ளே இப்படி சொருகணும். உள்ளே சொருகிட்டு இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. 4 ஒயராக சொருகி இந்த பக்கம் இந்த ஹோலில் 4 ஒயர், இந்த ஹோலில் 4 ஒயர் சொருகிட்டு உள்ளே 2 ஒயர் எடுத்து முடி போட்டுக்கலாம். 2 ஒயரில் முடி போட்டால் போதும். முடி போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். அப்போ நமக்கு நீட்டாக இருக்கும். ஒரு 2 முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு 8 ஒயர் இருக்கும். 8 ஒயரையும் ஒரு 2 நாட்குள்ளே சொருகி விட்டால் போதும். சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதா கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்படி தான் வந்துட்டு ஹேண்டில் செட் பண்ணுறது. ஹேண்டில் போட்டு உள்ளுக்குள்ளே கட்டி விட்டாச்சு. இந்த மாதிரி கைப்பிடி ஆடும் பாருங்கள். இந்த மாதிரி ஆடாமல் இருக்கிறதுக்காக தனியாக ஒயர் எடுத்து இதையும் நம்ம கட்டி விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 2 பக்கமும் ஹேண்டிலில் ஒரு சின்ன துண்டு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி கட்டி விட்டுருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹேண்டில் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.